கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், உண்மையுள்ள மனுஷன், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் உண்மையாக இருக்கிறானா, அந்த வார்த்தை எடுத்து அவன் கண்டிப்பாக நான் இது நிறைவேறும், இந்த வார்த்தை சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்று எவன் ஒருவன் அதை விசுவாசித்து அதை நம்புகிறானோ அவனுக்குத்தான் ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையாக இருக்கணும். அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, சில காரியங்கள், இந்த உலக பிரகாரமான காரியங்கள், ஒரு பொருளை கொடுத்தா நீ அதை தப்பாக கொடுத்துடக்கூடாது, மற்ற காரியங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த உலக பிரபலம். ஆனால் தேவன் சொல்வது என்னென்றால், அவர் கொடுத்த அந்த வார்த்தை, அந்த வார்த்தையில் உண்மை இருக்கும்போது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை நீங்கள் அதுக்கிட்ட நீங்கள் போகவே மாட்டீங்க, அது உங்களை நெருங்காது. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு இப்போ உங்களுக்கு சுகம் இல்லைன்னு வச்சாங்களா, உங்களுக்கு சுகம் இல்லை, நீங்கள் என்ன சொல்ல வேணும், என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஆயிட்டு, அப்படி இல்லை. அவருடைய தழும்புகளெல்லாம் சுகமானேன் அப்படின்னு அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தும் போது அந்த உண்மை, எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், ஏன் அவர் பாவமாகி அவர் சிலுவையிலே மரித்தார், காரணம் என்ன, என்னை அவர் ரட்சிப்பதற்காக, எனக்கு இருக்கிற நோய்களெல்லாம் நீக்குவதற்காக அவர் எனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கார். இப்படி ஒரு மனிதன் அவன் விசுவாசிக்கும் பொழுது, அந்த உண்மையை அவன் கண்டுபிடிக்கும் பொழுது தான் அவன் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அதுதான் அதை சொல்லியிருக்கு தேவன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பைபிளிலிருந்து எடுத்து நீங்கள் விசுவாசிக்கணும். இல்லை, இந்த நோய் எனக்கு அல்ல, தேவன் அவருடைய தழும்புகளால் அந்த நோயை நீக்கிட்டார், இது எனக்கு அல்ல, இந்த சரீரத்துக்குள்ள இந்த வரதற்கு இடமே கிடையாது, இயேசுவின் நாமத்தில் போ. வீட்டில் பண பிரச்சனையா நீங்கள் சொல்லும்பொழுது, அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நான் என் வீட்டை அவர் நிரப்புகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி நீங்கள் வார்த்தை சொல்லும் பொழுதுதான் அங்கே நிகழ்கிறது தேவனுடைய கிருபை. பரிசுத்த ஆவியானவர் அந்த வீட்டிலே உலாவுகிறார். வார்த்தை உச்சரிக்க வேண்டும். அதற்கு தான் நமக்கு அற்புதமான ஒரு நாவை கொடுத்து பேச ஒரு திறனை கொடுத்திருக்கிறார். இந்த திறனை நீங்கள் அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் போது அது உண்மைதான். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன அனைத்து ஆசீர்வாதங்களும் எனக்கும் உண்டு என்று நீங்கள் உண்மையாக விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்கு பாருங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம். பரிபூர்ணம் அப்படின்னா ஊரில் சொல்லுவாங்க, எல்லாத்துலேயுமே பாருங்க அவனுக்கு ஒரு குறை இல்லைப்பா அப்படி சொல்லுவாங்க. எல்லோரும் பாருங்கள், அவனுக்கு எல்லா வசதி, எல்லா பிள்ளை வேலை அங்கே இருக்குது, நிலம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, அவனுக்கு என்ன இல்லை, எப்போ போனாலும் அவன்கிட்ட போனாலும் பணம் கிடைக்கும், யார் கை எந்தினாலும் அவனுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு அன்பான ஒரு உள்ளம் இருக்குது, அவனுக்கு என்ன குறை இருக்குது, பரிபூர்ணமாய் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஏனென்றால் அவனை கொடுப்பதற்காகவே அவனை உண்டு பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த உள்ளம் உள்ள அந்த உண்மையான அந்த மனிதன், அந்த தேவனுடைய வார்த்தை அவன் உண்மை உள்ளவனாக அந்த மனுஷன் இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான் என்று கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், இப்படிப்பட்ட தேவன் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நான் பார்க்குறது எல்லாம் தேவன் எப்படிப்பட்டவர் சொல்கிறார், நீ உண்மை உள்ளவர அந்த வார்த்தையை எடுத்து இது நிச்சயமாகவே நடைபெறும் என்று நீ உண்மையாக விசுவாசிக்கும் பொழுது உன் வீட்டிலே ஆசீர்வாத மழையை நான் பெய்வேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அது நிச்சயமாக நடைபெறும். அது இப்பொழுதும் அது அவைலபிளாக இருக்குது, நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது அதை விசுவாசிக்க வேண்டியதான். அதை விசுவாசித்து கண்டிப்பாக நடக்கும். சூழ்நிலைகள் ஒன்று சொல்லும் இந்த உலகத்தில், அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கணும். ஆனாலும் இந்த மனிதனுடைய பாருங்கள், வெளி உலகத்தை பார்க்கும்பொழுது இருக்கும், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிரும். ஆனால் நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்குள்ளே இருந்து எத்தனை தடைகளும் இருந்தாலும் அவர் இந்த தடைகளெல்லாம் நீக்கி என்னை போடுகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தினமும் நீங்கள் வெளியே போகும்போது வரும்போதும் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே உலாவதை நீங்கள் கவனிப்பீங்க. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த உண்மை உள்ள தேவன் உங்களுக்குள்ளே அவர் உலாவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.